ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற டேபிளில் இருக்க வேல்யூஸை வச்சு கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், பிட்வீன், லைக் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸை வச்சு எப்படி இந்த டேபிளில் இருக்க டேட்டா வந்து நான் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிளை எடுத்துப்போம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 38, இப்போ ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணாம், இப்போ மிடில் இருக்க வேல்யூ, இப்போ 59 அப்படின்ற ஒரு வேல்யூ ரன்ஸ் அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 59 மேலே ரன்ஸ் அடித்தவங்கள என்ன டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு இப்போ தேவை. இப்போ இதில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவே இந்த டேபிளில் வந்து ஒரு 1000 வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா மேனுவலாக போய் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு வந்து நம்ம இப்போ எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை கொடுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி, வேர்ன்றது தான் இப்போ கண்டிஷன். வேர் ரன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கோங்க. ரன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இப்போ ஒரு 58 போடுவோம். 58 போட்டோன்னா இப்போ நம்ம இந்த 59 வேல்யூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 94 வேல்யூ, அப்புறம் வந்து 75 வேல்யூ, இது இவங்களோட டேட்டா எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்போ நான் செமிகோலன் போட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 59 ரன்ஸ் 58க்கு மேலே ரன் அடித்தவங்க எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து எல்லா காலமுமே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் காலம் டிஸ்பிளே பண்ணால் கூட அதுவும் ஈஸி தான். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ செலக்ட் நேம், நேம் ஃப்ரம் கார்த்தி, வேர் ரன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 58 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இந்த டேபிள்லேருந்து ரன்ஸ் வந்து 58க்கு மேலே அடித்தவங்க 3 பேர். யாருன்னா சோமோ, பார்த்தா, அந்த ஆனந்து. அவங்க நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தின்னு மொட்டையாக கொடுத்தோன்னா இந்த ஃபுல் டேட்டாவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுவே நம்ம ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் நேம் ஃப்ரம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அந்த அடித்தவங்க 3 பேர் மட்டும் நம்மளுக்கு காமிக்குது. நம்மளுக்கு வந்து எப்பயுமே டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூ எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி இந்த சீரியல் நம்பர்லாம் தேவையே இல்லை. அதனால் இந்த வேர் கண்டிஷன் வச்சு, இந்த கிரேட்டர் தென் கண்டிஷனை வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நம்ம லெஸ்ஸர் தெனை வச்சு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ லெஸ்ஸர் தென் பார்த்திங்கன்னா இப்போ நான் இதுவே ரன்ஸ் எடுத்துடலாம். ரன்ஸ் எடுத்துகிட்டு சென்ச்சுரிஸ் போட்டுக்கலாம். வேர் சென்ச்சுரிஸ் இஸ் லெஸ்ஸர் தென் என்ன வேல்யூ இல்லை, சென்ச்சுரிஸ் லெஸ்ஸர் தென் 4ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ 4ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து யாருன்னா பிரேம் அண்ட் சோமு தான் பார்த்தீங்கன்னா 4க்கு கீழே சென்ச்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் அண்டு சோமு வந்து பார்த்தீங்கன்னா 1. இவங்க 2 பேரும் மட்டும்தான் இந்த 4க்கு கீழே அடிச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு தனியாக சூப்பராக டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் சிம்பிளை வச்சு ஈஸியாக வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பிட்வீன் கீவேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பிட்வீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதே கண்டிஷன் தான் கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தி, வேர் ரன்ஸ் வந்து ரன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 40 அண்டு 16 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது யாரெல்லாம் 40லேருந்து 60க்குள்ளே அடிச்சிருக்காங்களோ அவங்களாம் எனக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40, 59, 54. மிச்சம் 3 பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ நம்ம பிட்வீன் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ லைக் கீவேர்டுனா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு லெட்ரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேம் வந்து சுல்தான் இருக்குது. இப்போ நம்ம சுல்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு போட்டு பக்கத்தில் வந்து மாடுலஸ் சிம்பிள், மாடுலஸ்னால் அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள் மாதிரி போட்டோன்னா எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா நேமுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுதான் கான்செப்ட்டு. லைக்குன்றது மீனிங்கோட
அதனால தான் லைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கீவேர்டு. இப்போ வந்து நான் அதை கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தி வேர் நேம் லைக்னு கொடுக்கலாம். நேம் லைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து முக்கியமான ஸ்டெப், இது வந்து ஒரு சிங்கிள் கோட்குள்ளே கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே மாடுலஸ் கொடுக்குறேன். மாடுலஸ் கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ நான் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோமு அண்ட் சுல்தான் மட்டும் வந்திருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் லெட்ரு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு. இதுவே இப்போ நான் மாடுலஸ் கொடுத்துட்டு இப்போ ஏன்னு கொடுக்குறேன் அப்படின்னா லாஸ்ட் லெட்ரு ஏல முடிகிற நேம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ மாடுலஸ் கொடுத்துட்டு ஏன்னு கொடுக்குறேன். அப்படி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா மட்டும்தான் லாஸ்ட்டில் ஏல முடிகிற நேம் இருக்குது. அதனால் இப்போ நம்ம பார்த்தா வந்து எனக்கு வந்து டிஸ்பிளேயாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், பிட்வீன் அண்டு லைக் கீவேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.